ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தனியாக பேன் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கேரட் அண்ட் குடைமிளகாய் அண்டு கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே டொமேட்டோ சாஸ் அந்த கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சீஸ் பாஸ்தா ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.